ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே நம்ம எப்போ போவோம் அப்படின்னா, ஸோ எப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 1 or more கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த கண்டிஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்றாப்பில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் எனக்கு ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் வந்து வேணும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வித்தியாசமான அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லை ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ரைட் சைடில் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து கோட் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப், லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூஷனாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை விட்டுட்டு வெளியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கோடில் எங்கெல்லாம் வந்து சில கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்மால் டெஸ்ட் கேசஸ் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அது மூலிமா நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கீழே வர்றது இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே வரும். நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லூப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு விதமான கண்டிஷனை செக் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராம் கோட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. லூப்ஸுங்கிறதும் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நமக்கு திருப்பி எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இப்போ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த வீடியோ போடுறப்பவே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடியா கிடச்சிரும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்